சரி, ரெக்கார்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ம். சரியா, நான் டிராயிங் போடுறேன். அந்த டிராயிங்க பேஸ் பண்ணி செஞ்சுக்கலாமா? உனக்கு நான் பிக்சர் அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் நான் போடுற டிராயிங்க பேஸ் பண்ணி நீ செஞ்சுக்கிட்டே வந்துரு. டிராயிங் செஞ்சுட்டே வந்துரு. ஏன்னா, ஆ நம்ம திரும்பியும் இத வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, டைம் ஆயிட்டே போகும். ஆ? சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்? நான் வெர்டிகலா வச்சுக்கிட்டேன். சரியா? வெர்டிகலா வச்சுக்கிட்டேன். நம்ம என்ன செய்வோம்? ஃபுல் ஹெட், அதாவது டாப்ல முடி வர்றது வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிருவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பா இருக்கு. அதாவது இங்க இருந்து வந்துச்சுன்னா அப்படி போய் அப்படி வந்திருக்கு. அந்த முதுகெல்லாம் கொஞ்சம் தெரியாட்டியும் பரவாயில்ல. நமக்கு வந்து என்ன செய்வோம்? இவ்வளவு தூரத்துக்கு வெளியில வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். சரியா? தெரியுதா? என் மார்க்கிங் தெரியுதா? தெரியல. இந்த இவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி இப்ப தெரியுதா? ஓகே. இவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி மேல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு 2.5 இன்ச்சஸ் அவ்வளவு தூரத்துக்கு வர மாதிரி வச்சுக்கிருவோம். சரி, அப்ப இதுக்குள்ளதான் வருது இந்த எலிப்டிக்கல் ஷேப். நான் இது டார்க்கா போடலைண்ணா. இது டார்க்கா போட்டேன்னா அசிங்கமா தெரியும். அதனால சும்மா நான் வந்து உனக்கு காட்டுறதுக்காக எலிப்டிக்கல் ஷேப் ஒன்று போட்டுக்கிறேன். இதுக்குள்ளதான் வந்து நம்ம அந்த லயனோட ஹெட்டை வைக்கப்போம். இங்கே அப்பல வர்றான் இல்ல இல்ல பிரேமா, இங்கே வர்றான் குப்பைக்காரன் போயிட்டான். ஆனா என்னன்னா ஹெட் எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இதுதான் ஹாஃப் இல்லையா? இதுதான் ஹாஃப். ஆக்சுவலா எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அதாவது இது வந்து 2/3 இது 1/3 இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. இப்படி இந்த இடம் தான் சென்டர்ல வந்து அந்த நோஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரப்போகுது. அப்ப என்னன்னா இப்படி இருந்து இப்படி வந்து அப்படி கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்கு. என்னம்மா? ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேம்மா. ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. சரியா? அப்புறம் ஹெட்டோடைய சென்டர் வந்து நோஸ் வந்து எங்க வருதுன்னா இந்த இடத்துல நோஸ் வருது. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க இருந்து வச்சுக்கிறோம். இங்க இருந்து அதெல்லாம் அப்புறம் நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். இந்த கோடு போடுறோம் பத்தி அதெல்லாம் அப்புறம் எரேஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இங்க எடுத்தீங்கன்னா இந்த கோடை எடுத்தீங்கன்னா சென்டர் வந்து இந்த இடத்துல வருது. சரியா? அந்த சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கணும். அப்படி சரியா? சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து தான் ஆரம்பிக்க போறோம் நம்ம. என்ன பண்ண சொல்றீங்க? என்னம்மா உன்னைய தனியா வேலை பார்க்க விட்டுருச்சா தங்கச்சி? பரவாயில்ல. யாரோ கூட இருக்கேன், அப்பா கூட இருக்காரோ? ஓகே ஓகே, அதனால விட்டுருச்சு உன்னைய. ஓகே, இப்ப அந்த இங்க கோடு போட்டோம். நோஸ் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னா இப்படி இங்க இருந்து இவ்வளவு அகலத்துக்கு ஒரு 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 1.5 இன்ச்சஸ்க்கு போட்டுக்கிறோம். A4 தானே வச்சிருக்க நீ? சரியா? அப்ப வந்து நம்ம நிறைய சிம்பிளிஃபை பண்ணுவோம். எக்ஸாக்டா போகணும்ன்ற தேவையில்ல, சிம்பிளிஃபை பண்ணுவோம்.
என்ன செய்வோம், ஒரு லேசா ஒரு கர்வ்டு கோடு போடுவோம் இப்படி. இது ஆல்மோஸ்ட் சென்டர். சரியா? இது ஆல்மோஸ்ட் சென்டர். கொஞ்சம் ரைட்ல இதான் சென்டர். நம்ம கொஞ்சம் ரைட்ல போய் அப்படி ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். சரி, இது வரைக்கும் என்னால பென்சில் இப்படி பிடிக்க முடிஞ்சு. இப்ப எனக்கு டீட்டெயில் வேணும். அப்ப நான் இப்படி பிடிச்சுக்கிறேன் பென்சிலை. இவ்வளவு நேரத்து வரைக்கும் நான் இப்படி கீழே வச்சிருந்தேன், நீ வேற மாதிரி வச்சிருக்க. நீ தரையில வச்சிருக்கிறதுனால நீ இப்படி பிடிச்சுதான் வரையறல்ல. நான் வந்து மேல இப்படி தூக்கி வச்சிருக்கிறதுனால நான் இப்படி பிடிச்சு வரைய முடியுது. எனிவே இப்ப என்ன செய்யறோம்னா, இப்ப அப்படி வந்து ஒரு இந்த லோட்டஸ் வரும் இல்லையா, அது மாதிரி அப்படி வந்து அப்படியே டேர்ன் ஆகி அங்க வந்துருது. இந்த சைடு கொஞ்சம் லாங்கரா இருக்க போகுது, ஆனாலும் அதே கர்வ் தான். அப்படியே வந்து இங்க வந்து டேர்ன் ஆகி இங்க ஜாயின் ஆயிருது. அந்த கோடு போட்டுறியா? ஓகே. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இல்ல, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம், நாஸ்ட்ரில வரைஞ்சிருவோம். இங்க இருந்து அப்படி இருக்குமா நாஸ்ட்ரில்? அப்படி இருக்கு. வரைஞ்சிட்டு அதை டார்க்காவே ஆக்கிடுவோம். இப்பயே ஆக்கிடுவோம். அதே மாதிரி இங்க இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் பாரு. இங்க இருந்து இந்த இடத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி இங்க டிஸ்டன்ஸ் விட்டு இங்க இருந்து அப்படியே போய் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங்கரா இருக்கும் அதை விட, இல்லையா? ஏன்னா இந்த சைடு லாங்கரா காட்டியிருக்கோம் நம்ம. சரியா? இது போட்டுட்டோம். இத போட்டுட்டோம். எதுமா? நீங்க வச்சிருக்க HP பென்சிலா இல்ல என்ன பென்சில்? இல்ல நான் 6B வச்சிருக்கேன்மா. ஓகே. 6B வச்சிருக்கேன். 6Bல தான் அவ்வளவு லைட்டா டிராயிங் போட்டுக்கிறேன் நான். கீழே வந்து அப்படி அந்த ட்ரையாங்கிளை வந்து அப்படி ஆக்கி விட்டுருவோமா. கிட்டக்க போகணுமா? பரவாயில்லையா? உனக்கு கிளியரா தெரியுதா? கிளியரா தெரியுது. தெரியுது. ஓகே. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப இந்த விட்த் இருக்கு நமக்கு. சரியா? இந்த விட்த் இருக்கு. இந்த விட்த் இருக்கு. சப்போஸ் இது வந்து இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்கொயர் ஆச்சுன்னா, ஸ்கொயர் ஆக போறது கிடையாது, ட்ரையாங்கிள் ஆக போகுது. நான் சும்மா மார்க்கிங்காக சொல்றேன். ஒரு ஸ்கொயர் ஆச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு வருமா? அவ்வளவு தூரத்துக்கு வரும் இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு கூட தேவையா? சரி, அவ்வளவு தூரத்துக்கே வச்சுக்கிறோமா? இல்ல, அதோட கொஞ்சம் குறைச்சலா வரணும். ஒரு ரெக்டாங்கிள் இங்க இருந்து அவ்வளவு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன்னு வச்சுக்க. போட்டுட்டு என்ன செய்யற, இங்க இருந்து அப்படி ஓபன் பண்ற. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோமா, ரெக்டாங்கிளுக்கு செட் பண்ணிக்கிற. செட் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படி வருது, அங்க இருந்து அப்படி போகுது. இங்க இருந்து லெஃப்ட் சைடுல அப்படி வருது, இங்க இருந்து ரைட் சைடுல அப்படி போறது. ஓகே. இப்ப கண்ணுக்கு என்ன செய்ய போறோம், அந்த கண்ணுக்கு வந்து அந்த சைடு காட்ட போறோம். அப்படி ஒரு கர்வ். இந்த கர்வ் வந்து
இதோட ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் கர்வ் வந்து. ஆனா ஹைட் வந்து அதே ஹைட்ல தான் இருக்கும். அதாவது இங்க தான் கண்ணு வரப்போகுது நமக்கு. ஆ? சரியா? கண் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தானே இருக்கும். எந்த அனிமல் எடுத்துக்கிட்டாலும். அது எப்படி அந்த போஸ்ட்ல இருக்குன்றத பொறுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்துரும். இந்த சைடுல கொஞ்சம் லேசா ஓபன் பண்ணி விடுமா. இந்த சைடு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா மேல போகுது இல்லையா? இந்த சைடு ஆமாங்க. கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டுரு. ஓகேங்க. பண்ணிட்டேங்க இது. பண்ணிட்டியா? இப்ப அந்த இதுதான் அந்த அக்ரெசிவ் லுக்குக்கு வந்து இந்த கோடு தான் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த இடத்துல அந்த 2 கோடை போட்டுரு. ஓகேங்க. ஓகே? இப்ப அத வந்து அந்த இடத்துல அப்படியே நிறுத்திக்கிறோம். நம்ம அந்த கண்ணு வர்றது வந்து கண்ணு சைஸ வந்து நம்ம அப்புறம் டிசைட் பண்ணுவோம். இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம ஓகேங்க. சரி இவ்வளவு தூரத்துக்கு இப்படி வந்தோம் இல்லையா நம்ம? ஆமாங்க. இப்ப அந்த லயனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டா அது அசையாம அந்த சப்ஜெக்ட பாத்துக்கிட்டு இருக்கு. சரியா? அசையாம அப்படி பாத்துக்கிட்டு இருக்கு சப்ஜெக்ட. ஓகேங்க. கொஞ்சம் கோபமா இருந்துச்சுன்னா அந்த வாய் வந்து லேசா ஓப்பன் அதனால வாயை கம்ப்ளீட்டா அப்படி மசில் இந்த இடத்த மசில் தானே சொல்லுவோம். ஆமாங்க. இந்த இடத்த மசில்னு சொல்லுவோம் இல்லையா? மசில் வந்து கீழே அப்படி சாக் ஆயிட்டு இருக்கு. கிர்னுச்சுன்னா அது லேசா அப்படி தூக்கும். அதனால லேசா அதை ஓபன் பண்ணி விட்டுருவோம். அங்க இருக்கிறத விட ஜாஸ்தியா அப்படி ஓபன் பண்ணி விட்டுருவோம் நம்ம. இது எவ்வளவு பெருசு வரப்போகுதுன்றது நமக்கு இங்க இருந்து வர்றப்பதான் தெரியும் நமக்கு. என்ன கண்ணுல இருந்து இதான் கண் இந்த இடத்துல கண் வரப்போகுது. இங்க இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பெருசா இங்க பாரு லேசா அதை ஷேடு கொடுத்துறேன். அப்படி வந்து சேருது. அப்படி வந்து சேர்ந்து இங்க கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுது. நம்ம ஓப்பன் அப் ஆக்குறோம் இல்லையா? அதனால ஓப்பன் அப் ஆகுது. எப்படி ஆகுது அது? அப்படி வந்து அது பெருசாகி அந்த இடத்துல வந்து சேர்ந்துருது. கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன் நான் டிராயிங்கை விட. இங்கேயும் அதே மாதிரி இங்க இருந்து இப்படி வந்துச்சு இல்ல? அதே மாதிரி இங்க இருந்து அப்படி வந்து கொஞ்சம் பெருசாகுது. பெருசாகி அப்படி வந்து ஜாயின் ஆகுது. இந்த சைடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அப்படி வந்து ஜாயின் ஆகுது. இங்க வந்து வாய்க்குள்ள ஒரு ஷேடோ ஒண்ணு விழுகுது. அந்த ஷேடோவை லேசா ஒரு கர்வ் போட்டுட்டு அந்த ஷேடோவை மார்க் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் பல்லு வருது, டங்கு வருது, எல்லாம் வருது. அதை அப்புறம் செய்வோம். கொஞ்சம் கீழே இப்படி செஞ்சுட்டு கரெக்டா இதோட சென்டர்ல வந்துடணும். இங்க வந்து இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் டீத் வருது. அந்த சின்ன சைஸ் டீத். அதுல ஒண்ணு பெருசா வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த பெரிய டூத் அந்த கேனைன் டூத்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த கேனைன் டூத் வந்து இந்த இடத்துல வருது. இங்க வருது. வெளியில இன்னும் நல்ல வெளியில போடுற மாதிரி போடும். இந்த இடத்துல 2 வருது. இங்க நல்ல பெருசா ஒரு டூத் ஒண்ணு வருது. இங்க பெருசா ஒரு டூத் ஒண்ணு வருது. சரியா? அப்படி அப்ப என்ன இங்க ஒரு செட்டு கொஞ்சம் சிறுசா கொஞ்சம் பெருசா வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன செய்யறோம்? இங்க கரெக்டா இது வரைக்கும் கொண்டு வந்து ஒரு கர்வ் ஒண்ணு போடுறோம். அப்படி இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கர்வ் ஒண்ணு போடுறோம். இது ஃபுல்லா டார்க் ஆக போகுது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல அதோடைய லிப்ஸ் வந்து பிளாக்கா தான் இருக்கும் இல்லையா? லயனுடைய லிப்ஸ் பிளாக்கா இருக்கும். அது எப்படி இருக்க போகுதுன்னா
இப்போ இந்த இடத்துல லேசா ஒரு கர்வ் போட்டோம் பார்த்தியா, அதே மாதிரி கீழே ஒரு கர்வ் ஒன்று போடுறோம். இப்படி ஒரு கர்வ் ஒன்று போட்டு ஓகே அப்படியே கொண்டாந்து இங்கே இப்படி இப்படி சேர்த்துறோம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஸ்பைடர் மேனுடைய தலை மாதிரி இருக்கு. இல்ல ம். சரியா? அப்பதான் வந்து அதை பார்க்கறதுக்கு உரிமிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா சார் இப்போ ஒரு சின்ன ஒரு டைமென்ஷனுக்காக ஒன்று செய்ய போறோமா நம்ம. இங்க கண்ணுல இருந்து மேடாயிருது. இந்த இடத்துல இருந்து மேடாயிருது. அப்ப இங்க ஒரு நான் ஷேடோவை முதல்ல வரைகிறேன். இப்படி கொஞ்ச நேரம் பாருமா நீ. ஓகே என்ன ஆகுது, இங்க இருந்து இப்படி போகுது அது. ஓகே இப்படி போய் அதோடைய சீக் போன் வந்து அந்த இடத்துல வந்துடுது. அது போகட்டும். இங்க இருந்து ஷேடோ வருது. இது ஷேடோ. இங்க பாரு, நான் ஷேடோவை இப்படிதானே போடுவோம் நம்ம. நான் முதல்ல ஷேடோவை போட்டுறேன். அதுக்கப்புறம் மசில்ல ஷேடோ வரும். அது அப்புறம் அந்த ஷேடோ வந்து இப்படி சீக் போன் மேல போகுது. ஷேடோ வந்து அப்படி வந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த ஷேடோ ஒரு கர்வ் ஒன்று அடிக்குதுமா. இப்படி ஒரு கர்வ் ஒன்று அடிக்குது. சரியா? அந்த கர்வை ஃபுல்லா நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு ஷேடோ போட்டுருவோம். எல்லாமே டயகனல் லைன்ஸ்ல தான் போடுவோம். சரி, ஒரு நிமிஷம் நான் அதை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுன்ற, அப்புறம் நீ கண்டினியூ பண்ண. இப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல டார்க்கா இருந்தாலும் இந்த டார்க் வேற அந்த டார்க் வேற. சரியா? இப்ப இது ஃபுல்லா வந்து நமக்கு வந்து டார்க் ஆயிடுது. அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கும். அதெல்லாம் அப்புறம் இந்த லைனும் தெரியணும் உனக்கு. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஷேடோ கொடுத்து வச்சிருமா. ஓகே அதுக்குள்ள என் கையில கொஞ்சம் போல அழுக்குப்பட்டு இந்த இடம் அழுக்காயிருச்சு. ஒரு பேப்பர் வச்சுக்கிறேன்னா, நீ ஒரு பேப்பர் வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் இப்படி வச்சுக்கலாம். ஓகே மைனா ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல. ஓகே சரியா? அது வரைக்கும் மட்டும். இது வரைக்கும் இப்படி கொண்டாந்துட்டோம். இனி கண்ணுக்கு போயிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று வருது. அந்த லைனுக்கு நம்ம போயிடலாம். இப்போ கண்ணுக்கு வந்து என்ன செய்யப்போறோம், நான் வந்து இதை மறைச்சேன்னா உனக்கு கண்ணு சைஸ் தெரியாது. இது வர இப்ப நம்ம இங்க இப்படி மேல கொண்டு போனோம். இது வரைக்கும் இப்படி கொண்டு வந்தோம். இப்ப என்ன செய்யறோம், இங்க இருந்து ஒரு கர்வ் இப்படி மேல போய் நமக்கு ஹியூமன் கண்ணு வரைகிற மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் இதுல வேரியேஷன் இருக்கும். இப்படி வந்துருது ஒரு கோடு. நான் அடுத்த சைடும் போட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வரமா. இப்ப இதே இது இங்க வந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்படி போய் அப்படி லேசா திரும்புது. அப்படி திரும்புது. இந்த 2 கோடை போட்டுறியா, இல்லாட்டி ஃபுல்லா கண்ணை போட்டு முடிச்சிருவானா? போட்டு முடிச்சிருவா. ஓகே, சரி, அப்படி செஞ்சிட்டோம். இப்ப என்ன செய்யறோம், இங்க இருந்து நமக்கு அந்த அங்க ஒரு பெரிய ஒரு ட்ரையாங்கிள் பிளாக்கா போடுவோம். ஞாபகம் இருக்கும் உனக்கு? எப்பயுமே கண்ணுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். அதை டார்க் ஆக்கிக்கிறோம். அதை டார்க் ஆக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிளோடைய ஒரு பார்ட், ஹாஃப் சர்க்கிள் கிடையாது, ஒரு சர்க்கிளோடைய ஒரு பார்ட், அப்படி ஒரு கோடு ஒன்று வருது. அதே மாதிரி இங்க வந்து இங்க அப்படி வந்தது. இங்க இருந்து ஒரு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அதே சைஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட அதே சைஸ், கொஞ்சம் சிறுசாகுது ஆனாலும் பரவாயில்ல நமக்கு.
அப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்குமா. இந்த சர்க்கிள் ரெண்டையும் போட்டுரு. இந்த கண்ணு இது வரைக்கும் போட்டுரு. ஓகே. சரியா? சரி, இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ கிட்டக்க கொண்டு போகணும் அப்படின்னா கொண்டு போறேன், வேணாம் அப்படின்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே போகலாம். அப்படியே செஞ்சுட்டே போயிடலாமா? சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னா, முதல்ல எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி அங்க ஹைலைட் அவ்வளவு தூரத்துக்கு தெரியல, ஆனா நம்ம கொடுக்க போறோம். இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டுக்கு ஒரு வட்டம், அதே மாதிரி இந்த இடத்துல ஹைலைட்டுக்கு ஒரு வட்டம் முதல்ல போட்டுக்கிறோமா. அதை போட்டுக்கிட்டு ஓகே. சரியா? இப்ப இதுக்கு பூனையோடைய ஐரிஸ் எப்படி இருக்கும்னா, எங்க இருக்கு என்னுடைய நோட் புக்? இந்த இருக்கு. பூனையோடைய ஐரிஸ் எப்படி இருக்கும்னா, நீ பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆடா இருக்கும். இதுவும் ஒரு பூனை தான். ஆமா. இது இது கிடையாது, கேட் ஜாதி தான் இது. ஆமா. சரியா? டைகர் எல்லாமே கேட் ஜாதி தான். சரியா? பூனையோடைய கண்ணு எப்படி இருக்கும்னா, அப்படி போயிட்டு அப்படி இப்படி போட்டுட்டீங்கன்னா இங்கெல்லாம் அப்படி அப்படி அந்த இடம்லாம் வேற மாதிரி வந்துருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அப்படி அப்படி வந்துருது, இந்த இடத்துல இப்படி வந்துருது. பூனையோடைய கண்ணு அப்படி திறக்கும். சரியா? பூனையோடைய கண்ணு அப்படி திறக்கும். சரியா? லயனோடைய கண்ணு, டைகரோடைய கண்ணு கூட இப்படிதான் திறக்குது. அதாவது என்னன்னா, இப்ப ஹைலைட் இங்க விட்டுறோம்னு வச்சுக்கிறோம். நமக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஐரிஸ் வரும் தெரியுமா? இந்த இடத்துல அப்படி ஐரிஸ் வரும். அப்புறம் அங்க இருந்து ஷேடோ ஒண்ணு வரும் இல்லையா? அங்க ஷேடோ ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் அதோடைய கருப்பு இது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு வந்து ஜாஸ்தி அந்த கோடு கோடா தெரியும் தெரியுமா நமக்கு? அது தெரிய மாட்டேங்குதே தவிர இப்படித்தான் இருக்கு லயனுடைய கண்ணு. சரியா? நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதை போடுவோம். ஏன்னா இதோடைய ஷேடோ வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இது வரைக்கும் கொண்டாந்துட்டோம். இப்ப ஐரிஸை வந்து சிறுசா காட்டுறோம். நம்ம ஐரிஸை வந்து ஐரிஸ் சிறுசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பயந்து போனாலும் கண் அப்படி சிறுசா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருந்தாலும் கண் அப்படி சிறுசா இருக்கும். சரியா? இப்ப நம்ம கண்ணை வந்து டக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களுக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து கண்ணை வந்து திக்காக்குற, நீ கருப்பை வந்து திக்காக்குற, அங்க வந்து திக்காக்கிட்டு இங்க இப்படி கொண்டு போய் அப்படி கொண்டு போய் நீ வந்து ஷேடோவை சேர்க்கிற. சரியா? அப்புறம் என்ன செய்யற, இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இதுக்கு கீழே வெள்ளையா, நம்ம டைகருக்கும் அதை செய்வோம், லயனுக்கும் அது வரும். லேசா அது கொஞ்சம் வெள்ளையா இந்த இடம் விடுவோம் நம்ம. இப்ப நம்ம இதை இப்படி கீழே கொண்டு வந்து அங்க லேசா ஷேடு கொடுத்துருவோம். சரியா? இந்த இடத்துல முடி மாதிரி கொண்டு வரப்போறோம். ஃபர்
அப்படியே அந்த இடத்துல ஷேடு கொடுத்துட்டு ஒரு செகண்ட் நீ வெயிட் பண்ண, ஒரு செகண்ட் வெயிட் பண்ண, நான் அந்த 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 லைனை முடிச்சிடுறேன். இப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா இருக்க போகுது, ஒயிட் கிடையாது, லைட்டா இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து டார்க் ஆக போகுது. இது எப்படி வரப்போகுதுன்னா, இந்த இடத்துல இப்படி லேசா கொடுத்துருக்கோம் இல்லையா முடி, அதே மாதிரி கொஞ்சம் போல விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் முடி கொடுக்க போறோம். இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த அக்ரஷன் வந்து அதுக்கு வரப்போகுது. அங்க கொஞ்சம் முடி கொடுக்குறோம். கொடுத்துட்டு முடி வந்து இப்படி டேர்ன் ஆகுது, அப்படியே டேர்ன் ஆகி இந்த இடத்துல டார்க், அங்க வந்து அப்படி வந்து டார்க் ஆகி அப்படி வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போறதை எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி டேர்ன் ஆகுது. இது வரைக்கும் போட்டுறியா? ஓகேம்மா. ஒரு நர்சரி ரைம்லாம் ஆரம்பிச்சிருச்சா? ஆமாங்க சார். நம்பர்ஸ் தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே. பண்ணிட்டியா? இப்ப இந்த இடத்த வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கண்ணை செஞ்சுட்டோம்னா சிமெட்ரிக்கலா வந்துடும். சரியா? அதனால என்ன செய்யறோம், இப்ப இங்க இருந்து இப்படி கொண்டு போனோம் இல்லையா, இப்ப இந்த இடத்த வந்து நம்ம இப்படி கொண்டாந்துருக்கோம். அங்க வந்து கொஞ்சம் போலதான் அப்படி வருது, ஆனா ஒயிட் தெரியுதுமா, இந்த இடத்துல ஒயிட் தெரியுது. ஒயிட் தெரியுது. இங்க நிறைய ஒயிட் வரப்போகுது. இங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல கண்ணை அப்படி செஞ்சுட்டு ஷேடோ அந்த இடத்துல வரப்போகுது. அங்க ஷேடோ வருது. இந்த இடத்துல இது திக்காகுது. இங்க பாரு என்ன செய்யறேன்றத பாரு. அப்படி அதை கொண்டு வந்து அப்படி கொண்டு போயிடுறேன். அப்படியே கொண்டு போய் அதை வெளியில இப்படி கொண்டாந்துடுறேன். இங்க நம்ம ஒயிட் விட்டோம்ல, அதே மாதிரி அங்க வந்து அப்படி ஒயிட் விடுறோம். இந்த இடத்துல இப்படி வருது பத்தியா, அதே மாதிரி அந்த இடத்துல அப்படி வந்து அப்படி ஒரு ஒயிட் விடுறோம். ஒயிட் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போல முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல மேல போகுது கோடு, இந்த இடத்துல இப்படி கோடு போகுது. லேசா அந்த இடத்துல நமக்கு புலிக்கு வந்து என்னன்னா அட்வான்டேஜ், நிறைய ஃபேஸ்ல கோடு இருக்கிறதுனால அதுல வந்து அந்த கோடை வச்சே நம்ம அதோடைய அக்ரஷனை காட்டிடலாம். இங்க கோடு இல்லாததுனால நம்ம அக்ரஷன் வந்து அங்கங்க எக்ஸ்பிரஷனை வச்சுதான் காட்ட முடியும். இது வரைக்கும் வந்துருமா? நான் அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்றேன். நான் இதை கொஞ்சம் சிறுசாக்குறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு நோஸ் வந்து அப்படி வரப்போகுது. சரியா? அதை காட்டுறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஷேடோ கொடுத்துருந்தோமா நம்ம. ஒரு ஷேடோ டார்க்கா, ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம், ஒரு ஷேடோ மாத்திரம் கொடுத்துரு அந்த இடத்துல. கொடுத்துட்டு இங்கேயும் கொஞ்சம் அந்த இடத்த திக்காக்கிட்டு அந்த சென்டர்ல கொஞ்சம் அந்த கோடையும் திக்காக்கிட்டு அதை லேசா டார்க் ஆக்கிடு. நோஸ் வந்து லேசா டார்க் ஆக்கிடு.
ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்னாலிங் மாதிரி. இது ஸ்னால் பண்ணல, நம்ம லயன் ஸ்னால் பண்ணல. ஆனா ஸ்னாலிங்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கர்வ் ஒன்று கொடுக்குறோம். இங்க இருந்து அப்படி ஒரு கர்வ் கொடுக்குறோம், அங்க இருந்து அப்படி ஒரு கர்வ் கொடுக்குறோம். இந்த இடத்துல லைட் இங்கிருந்து வர்றதுனால இங்க கம்மியா இருக்கும், இங்க ஜாஸ்தியா இருக்கும். அங்க அப்படி போட்டு அதை அப்படி கொண்டு போய், இதான் சென்டர் லைன் இல்லையா, அப்படி கொண்டு போய் அப்படி கொண்டாந்து சேர்த்துரு, அங்க லேசா கொண்டு போய் அப்படி கொண்டாந்து சேர்த்துரு. இப்ப ஷேடோ கொடுக்குறப்ப அதோட சரியா வந்துடும். பாருங்க. சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல ஆக்சுவலா ஃபர் இருக்கிற மாதிரியே முடியோடைய ஃபீலிங்கோடைய அப்படியே அதை கொண்டு வந்து என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டார்க் ஒன்று வருது. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு டார்க் ஒன்று வருது. அதை வந்து லேசா அப்படி கொண்டு வரோம், நம்ம லேசா கொண்டு வரோம். இந்த இடத்துல அந்த ஸ்னாலை வந்து மறைக்க வேண்டாம். அப்படியே அதை கொண்டு வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு வர்றோம். அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போலாம். இங்க பாரு, அப்படியே வர்றப்ப இங்க இப்படி டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அப்படியே டர்ன் ஆயிட்டே வருது. அது லேஸ் ஆக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்போ எங்க டார்க் ஆக்கணுமா டார்க் ஆக்கிக்கலாம். அப்பதான் அந்த நோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்னாலிங் ஃபீலிங் எல்லாம் கொண்டாட முடியும். ஆனா ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா முடி இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடுறோம் நம்ம. நான் மார்க்கிங் எதையும் அழிக்கலமா, நீ அழிக்கிறதா இருந்தா அழிச்சிக்க. இந்த இடத்துல எல்லாம் நான் கோடு போட்டிருக்கேன், அதை நான் அழிக்கல. ஏன்னா அது நீ பாக்குற நேரத்துல உனக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இருக்கலாம், தெரியாது. சரி, எவ்வளவு தூரத்துக்கு இது கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் விட்டுருக்கோம் நம்ம. அந்த ஒயிட் விட்டதுல அதுல ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை மாத்திரம் அழிச்சிடுறேன் நான். சரி, அந்த கோடை லேசா அழிச்சிட்டேன். இப்ப என்ன செய்யறோம், இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் கொடுத்துட்டு இந்த ஸ்னாலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஆக்சுவலா அதுக்கு மேல இருக்கிறதுல தான் டார்க் வருது, ஸ்னாலை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்படியே அந்த இடத்துல மேல போகுது, அப்படியே அது வந்து அப்படியே மேல போய் இந்த இடத்துல டார்க் ஆகுது. அப்படி இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு, இந்த சைடு ஃபுல்லா லேசா கொஞ்சம் டார்க் பண்ணிடுறோம், எப்படி டார்க் பண்ணிக்கிறோம். செஞ்சுட்டே போயிட்டே இருக்குவானா. சரி, அதே மாதிரி இந்த சைட்லயும் கொஞ்சம் போல டார்க் பண்றோம். கொஞ்சம் போல இங்கேயும் கொஞ்சம் போல டார்க் பண்றோம், இங்கேயும் கொஞ்சம் போல டார்க் பண்றோம். இந்த சைடுல டார்க் ஜாஸ்தி, இந்த சைடுல டார்க் கம்மி, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த சைடுல அப்படியே கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு தூரத்துக்கு வந்துரு, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோர்ஹெட்டுக்கு போயிடுறேன். பண்ணிட்டியா? இப்ப என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போல டார்க் வச்சோம் இல்லையா, அதாவது இப்படியே வந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் போல அப்படி டார்க் வச்சிருக்கோம். இந்த இடத்துல இருந்து இப்படியே டார்க் வந்து இப்படியே போய் இங்க லேசா நம்ம ஒரு கோடு வச்சோம் தெரியுமா, அந்த கோட்ல போய் இப்படி ஜாயின் பண்ணுது. அது லேசா போய் ஜாயின் பண்ணுது, இப்படியே வருது. அது இப்படியே வருது. இங்க வந்து அந்த லைனுக்கு வந்து ஏதோ கட் ஆயிருக்கு, அதாவது ஹர்ட் தான் அது. ஆக்சுவலி நேச்சுரல் இது கிடையாது, ஃபார்மேஷன் கிடையாது, ஹர்ட்.
எங்கேயோ அடிபட்டு இருக்கிறதுக்கு. சரி, இது லேசா டார்க் ஆக்கி விட்டுரும். அந்த இடம் அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி ஒண்ணு கொண்டு போனோம். இங்க இருந்து இன்னும் அதை வந்து நம்ம நீளமா அப்படி கொண்டு போயிடுறோம். அப்படி கொண்டு போறோம். இது இங்க வந்து ஜாயின் ஆச்சு. இது ஜாயின் ஆனது இதோட சென்டருக்கு இப்படியே ஃபேரா போய் ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப்ல ஃபேர் இருக்கு. சென்டர்ல கரெக்டா சென்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி டைமண்ட் ஷேப்ல ஒரு ஃபேர் இருக்கு. அது டைமண்ட் ஷேப் கரெக்டா வரல. அப்படியே ஃபேர் மாதிரி அப்படியே போட்டு விட்டுரும். சரியா? இங்கெல்லாம் வந்து லேசா ஃபேர் போட்டு விட்டுரும். லேசா, ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், லேசா போட்டு விட்டுரும். சரியா வருதா உனக்கு? ஓகே ஓகே ஓகே. சரியா? அப்ப இங்க போட்டே போவானா? ஓகே. இங்க இருந்து ஒரு கோடு ஒண்ணு வருது. இல்லையா, அது நேச்சுரல் கோடு மாதிரி தான் தெரியுது. அது இந்த கோடு பொண்ணு அடிபட்டிருக்குன்னு சொன்னது தெரியுமா? இல்ல, இந்த சைட்லயும் இருக்கு. 2 சைட்லயும் அடிபட்டிருக்கும். பட்டிருக்கலாம், ஆனா அது பாக்குறதுக்கு இல்லையோன்னு தோணுது. சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது போய் அங்க போய் மேல போய் சேருது. அப்படியே நம்ம வந்து இங்க செஞ்ச மாதிரியே இதுக்கும் லேசா ஃபேர் போட்டு விடுறோம். லேசா இந்த சைட்ல டார்க்கா இருக்கு, அந்த சைட்ல கொஞ்சம் லைட் ஆகுது. இருக்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் செய்யறோம். இப்ப இங்க இருந்து அந்த டைமண்ட் மாதிரி இருந்துச்சு பாத்தியா, இங்க அதே கொஞ்சம் லாங்கரா வருது. இந்த இடத்துல இப்படி வருது, அப்படியே டர்ன் ஆகுது. அது இப்படி டர்ன் ஆகுது. அப்படியே வந்து அது அப்படி டர்ன் ஆகுது. டர்ன் ஆகி மேல போய் அந்த மேனுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மேனோட ஜாயின் ஆயிருது. அது அந்த மேன் அப்புறம் நம்ம போடுவோம். சரியா? அந்த மேன் வந்து இப்படி அப்படி ஒரு கர்வ் மாதிரி போய் நிக்குது. அங்க இருந்து இப்படி வருது. அப்புறம் அங்க இருந்து அப்படி முடி கீழே விழுகுது. அப்படி முடி கீழே விழுகுதுன்றப்ப இங்க இருந்து இங்க ஃபேர் போய் அப்படி போய் ஜாயின் ஆகுது. இங்க பாரு, இப்படியே போய் அந்த ஃபேர் வந்து அங்க ஜாயின் ஆகுது. சென்டருக்கு வர வர வெர்டிகலா போயிருது. இங்க இப்படியே போய் ஜாயின் ஆகுது. இங்க வர வர இப்படி டர்ன் ஆயிருது. இப்படி டர்ன் ஆயிருது. இப்ப நம்ம இங்க இவ்வளவு தூரத்துக்கு இது கொண்டாந்துருக்கோம். இப்ப இங்க இருந்து ஒரு லேசா ஒரு டார்க் ஒண்ணு வருது. அந்த ஒயிட்டை விட்டுட்டு நம்ம இப்படியே கொண்டு போறோம். ஆமா. சரியா? அப்படி இந்த இடத்துல அந்த கண்ணுக்கு வந்து அப்படி கொண்டாட்டோம். கண்ணுல வந்து அந்த இங்கேயும் லேசா முடி இருக்கிற மாதிரி. ஏன்னா அதோடைய ஃபேஸ் ஃபுல்லா ஃபர் இருந்துகிட்டு இருக்கேன். அதனால லேசா இங்க கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி அப்படி லேசா ஜாஸ்தி காட்டாம அப்படி லேசா காட்டிட்டு விட்டுரு. இப்ப இது வந்து அப்படியே வந்து வெளியில வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல அப்படி ஒரு கர்வ் ஒண்ணு வருது. இப்ப நமக்கு இங்க இருந்து ஒரு கர்வ் வந்து இப்படி போட்டிருக்கோம் இல்லையா?
அதே மாதிரி அந்த இடத்துல அப்படி ஒரு கர்வ் ஒன்று வருது. இந்த இடத்துல வெளியில இந்த கர்வ் வந்து இன்னும் கூட வெளியில வர மாதிரி போட்டுக்கிறோம். இப்படி போட்டுக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா இப்படி வருதுமா, அப்படி வெளியில போகுது. அந்த இங்க பாரு, அப்படியே வந்து இப்படி கீழே இறங்கிருது. அது கீழே இறங்கி அப்படி காணாம போயிருது. இங்க கண்ணுல இருந்து கொஞ்சம் லேசா கோடுகள் வெளியில வருது. இப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்ம டார்க் அப்புறம் ஆக்குவோம். இந்த இடத்துல ஒரு டார்க் ஒரு ஒரு பள்ளமா ஒரு ஹேர், இத ஃபேரை வச்சுதான் செய்யணும். ஒரு பள்ளமா வர்ற மாதிரி அந்த இடத்துல அப்படி வருது. சரியா? அது வந்து அப்படியே வந்து அந்த மேனோட சேர்ந்துரும். சரியா? ஓகேங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே இறங்குச்சுல, இல்ல இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு கிரேயா தான் இருக்குமே தவிர ஒயிட்டா இருக்காது. இந்த இடம் ஒயிட்டா இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும்னு வச்சுக்கேன். இந்த இடம் ஒயிட்டா இருக்கும், இந்த இடம்லாம் ஒயிட்டா இருக்காது. அதனால என்னன்னா அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து அப்படியே முடிய கொஞ்சம் கொஞ்சம் ஃபர் இருக்கிற மாதிரி, அப்படியே ஃபர் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் லைன்ஸ் டைரக்ஷனலா இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்படியே இருக்கு. இங்க இருந்து சென்டர்ல இருந்து முடி வந்து அப்படியே டர்ன் ஆயிட்டே வருது. இப்ப இந்த இடம் டார்க் ஆகும். நான் வந்து அந்த இடத்த உனக்கு வேற மாதிரி செஞ்சு காட்டுறேன்னா, அப்படியே அந்த இடத்த வந்து அப்படி கொண்டாந்துடுறேன். அப்படி கொண்டாந்துடுறேன். இப்ப இதுல இங்க இருந்து உனக்கு ஃபர் வந்து கீழே விழ ஆரம்பிக்குது. அதனால இப்ப இங்க இருந்து அந்த ஃபர் வந்து ஜாயின் ஆறதோட அப்படி லேசா அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்க. இப்போதைக்கு லேசா மார்க் பண்ணி வச்சுக்க. நமக்கு வர்றப்ப நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். இப்போதைக்கு லேசா அப்படி மார்க் பண்ணி வச்சுக்க. இந்த இடத்த நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப நோஸ்ல வந்து இப்படி கொண்டாந்தோம் இல்லையா? அந்த இடத்துல இருந்து அப்படி கொண்டு வந்திருக்கோம். கண்ல இருந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம். அந்த கட்ல இருந்து இப்படி ஒரு கோடு ஒண்ணு போடுறோமா, அப்படி ஒரு கோடு போட்டுட்டு ஃபேர் ஆக்கிடுற. ஃபேர் ஆக்குறதுன்னா அந்த கோடு கூட போடுறதுதான் ஃபேர் ஆக்குறது. அப்படியே வந்து என்ன ஆகுது, அது மசிலோட சேருது. மசில் வந்து இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா, இதோட பெருசா அப்படி காட்டிட்டு அந்த இடத்துல அப்படி காட்டிட்டு நீ அந்த அங்க அப்படி டார்க் ஆக்குற. இப்ப நமக்கு வந்து முடிய விட்டுட்டு செய்யறது கஷ்டம் இல்லையா? இந்த விஸ்கஸ் மீச முடி இருக்கும் இல்லையா, மீச முடிய விட்டுட்டு செய்யறது ஈஸி இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த முடியை வந்து எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியா? நான் வந்து லேசா அதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இது இந்த இடத்துல இப்படி வந்துச்சு, இது இப்படி போயிருக்கு, இந்த இடத்துல அந்த ஷேடோ வந்திருக்கு, இந்த இடத்துல அந்த ஷேடோ வந்து அந்த மசிலுக்கு கீழே கொஞ்சம் டார்க்கா காட்டுறோம். சரியா? மசிலுக்கு கீழே கொஞ்சம் டார்க்கா காட்டுறோம். இது ரொம்ப நல்லா டார்க்கா இருக்கும் இந்த இடம். அது அப்புறம் வருவோம். மசிலுக்கு கீழே வர்றப்ப எப்படி காட்டுவோம், அப்படியே அதை காட்டிட்டு வருவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரு இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டுக்காக. இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட்டுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரு. செஞ்சுட்டு இப்ப இந்த இடத்துல இப்படி இப்படி வளைவு போட்டு அப்படி வச்சோம் இல்லையா, இங்க வந்து அதோடைய சின்ன இருக்கும். சரியா? சின்ன எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் சின்ன. அதுக்கு டிராயிங் தெரியுதா உனக்கு? ஆனால் முடி எப்படி இருக்கும்னா இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே அந்த முடி வந்து அப்படியே வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. முடி அப்படி கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கீழே வருது, இப்படியே கீழே வருது.
கீழே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வருது, அப்படி வருது ஷேடோ. அப்படி வருது ஷேடோ. வந்துட்டு அங்க உள்ள போகுது. இங்க இருந்து ஷேடோவை தான் வச்சு செய்யறோம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய முடி நல்ல ஒயிட்டா இருக்கிற மாதிரி தெரியறதுனால ஷேடோவை வச்சு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முடியை காட்ட போறோம். எப்படி காட்ட போறோம் நம்ம? அப்படியே கோடு கோடா போட்டுட்டு கீழே வந்து லேசா ஷேடோ இருக்கிற மாதிரி, இருக்கிறத விட ஜாஸ்தியா தான் ஷேடோவை காட்ட போறோம் நம்ம. இங்கே வந்து இங்க விட்டோம் பத்தியா, அதே மாதிரி அப்படியே வந்து இப்ப இங்க விட்டுருக்கோம் பார், அதே மாதிரி அப்படி விடுறோம். இங்க என்ன செய்யறேன் பாருமா, அப்படி செஞ்சிட்டோம்னா உள்ள முடி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது இல்லையா? இங்க வர வர லைட் ஆக்கிடு, இங்க வர வர லைட் ஆக்கிடு. லைட் ஆக்கிட்டு இப்ப என்ன செய்யற, இந்த இடத்துல ஒரு கருப்பா ஒரு கோடு ஒண்ணு போடுற, அதுக்கு கீழே ஒரு கருப்பா ஒரு கோடு போட்டு இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்கிடுற. டார்க் ஆக்கிட்டு அங்கங்க இங்க இந்த இடத்துல இந்த சைடுல கொஞ்சம் லைட் விடலாம். இந்த சைடுல கொஞ்சம் லைட் விடலாம். அதாவது லிப்ஸ்ல லேசா ஷைனிங் இருக்கும்ல, அத மாதிரி அங்கங்க லேசா ஷைனிங் விடலாம். நான் லேசா அங்கங்க விடுறேன். இந்த சைடு ஃபுல்லா டார்க், கம்ப்ளீட்டா டார்க் ஆக்கிடலாம். இந்த சைடு ஃபுல்லா கம்ப்ளீட்டா டார்க் ஆக்கிட்டு இங்க வந்து லேசா முடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க, லேசா லேசா அப்படியே முடி இருக்கிற ஃபீலிங்கை கொண்டாந்துட்டு அப்படியே டாட்ஸ் போட்டு விட்டுறலாம். அந்த ஸ்பாட் இருக்கும் அதுகளுக்கு, அதுல இருந்து தான் விஸ்கஸ் வரும். இப்ப நம்ம இங்க போடுவோம் தெரியுமா ஸ்பாட்டு, அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாட் ஒண்ணு போட்டுட்டு அந்த விஸ்கஸ் இருக்கிற மாதிரி போட்டுறோம். இப்ப இந்த இடத்த என்ன செய்யறோம் நம்ம, அங்க இருந்து லேசா அப்படி ஷேடோ வருது, அப்படியே வந்து இங்க கீழே வந்து அந்த ஷேடோ வருது. இப்ப என்ன, டார்க்லயே 2-3 டார்க்க நம்ம காட்டுறோம் இங்க. அதே மாதிரி உள்ள வந்து நாக்கு தெரிய போகுது, அந்த நாக்குக்கு வந்து அப்படி போட்டுரு. இங்க டார்க்கு ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? சரி, அதை அப்படியே நிறுத்திக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் சிறுசா போட்டிருக்கலாமா ஃபேஸ? நல்லா தான் இருக்கானா, ஏன்னா ஃபுல்லா முடி காட்ட முடியாது, முடி கொஞ்சம் தானே தெரியும். முடி வந்து இப்படி திரும்பும், முடி ஃபுல்லா தெரியாது. ஆனா பரவாயில்ல, அதனால என்ன இருக்குல்ல. இன்னொரு தடவை வரையறப்ப ஃபுல்லா வரைஞ்சிக்கிறோம். இங்க வர்றப்ப அது ஃபுல்லா வந்துடும், இங்க வர்றப்ப அது ஃபுல்லா அப்படி வந்துடும். அங்க மேல போறப்பையும் சைட்ல இந்த சைட்லயும் கொஞ்சம் குறையும். சரிம்மா, இன்னைக்கு இதோட நிறுத்திட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பமா? நாளைக்கு ஃப்ரைடேயா? நாளைக்கு எனக்கு நான் 11 to 1 இதே மாதிரி 9. பிரேமா, நாளைக்கு நான் 9:30 கிளாஸ் வைக்க முடியுமாப்ல? கஷ்டம் இல்ல? 1 o'clock வச்சுக்கிறோமா கிளாஸ் நாளைக்கு? அம்மாட்ட கேளு, பரவாயில்லையா? 1 o'clock ஓகே? ஓகே, சரி. அப்பா நான் வெளியே போறேன், ஒரு 11 o'clock வெளியில போறேன்னா போயிட்டு 11 o'clock போயிட்டு ஒரு 12:30க்கு வந்துருவேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன்.
அப்படியே வந்த உடனே நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே சார். சரியா? இந்த ஃபோட்டோ உனக்கு நான் அனுப்புகிறேன். சரியா? ஓகேங்க சார். நானும் அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிதியா? அண்ணியும் அனுப்பிச்சிரு. ஓகே. நீயும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிரு. எனக்கு இது என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்காம விட்டோம் பார்த்தியா? வேணாமா? ரெக்கார்டிங் இருக்கு இல்ல? ரெக்கார்டிங் இருக்குல? இருக்குங்க ஆமா, சார். ரெக்கார்டிங் இருக்கு. ஆமா. சரி, ஆமா, ஓகேம்மா. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா